சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த புதன் திருத்தலம் திருவெண்காடு. ஸ்வேதம் என்றால் வடமொழியில் வெண்மை என்று பொருள். ஆரண்யம் என்றால் காடு. ஸ்வேதாரண்யம் என்று இது ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. தில்லை நடராஜன் ஆதியில் ஆடிய இடம் என்பதால் ஆதி சிதம்பரம் இதன் பெயர். நவநிருத்தங்கள் என்னும் 9 ஆடல்களை சிவபெருமான் நிகழ்த்தியதால் நவநிருத்த கணம் என்றும் பெயர் உண்டு. வேதம் பூசித்த தலம் என்பதால் வேத வெண்காடு. ஸ்வேதன் வழிபட்டதால் ஸ்வேதவனம். தமோ குணத்தை அழிக்கும் பூமி, எனவே தமோ நாசபுரம், பாப நாசபுரம், கணபதி நகரம், முருகன் பூண்டி, மாலூர், உமையூர் என்ற தெய்வங்கள் பெயரோடு தொடர்புடையது இத்திருத்தலம். மிக பிரம்மாண்டமான கோயில். மேற்கே 792 அடி நீளமும் தெற்கு வடக்கில் 310 அடி அகலமும் உடையது. சுற்றி 4 அகன்ற வீதிகள் அழகுடன் அமைந்தது. கிழக்கு முகமாகிய ராஜகோபுரம். வால்மீகி ராமாயணத்தில் கரதூஷணரை ராமன் வதம் செய்த போது ஸ்வேதாரண்யத்தில் யமனை சிவன் வதம் செய்த மாதிரி என்று பாடுகிறார் வால்மீகி முனிவர். காசிக்கு சமமான 6 தலங்களுள் இது ஒன்று. 51 சக்தி பீடங்களில் ஒன்று பிரம்ம மயானம் என்று அழைக்கப்படுவது. தில்லை சபை போலவே நிருத்த சபை அமைந்திருக்கிற தனி அழகுடையது. 11ஆம் திருமுறை பாடிய திருவெண்காடராகிய பட்டினத்தடிகள் சிவதீட்சை பெற்ற தலம் இத்தலம். திருத்தொண்ட நாயனாரின் அருள் மனைவி திருவெண்காட்டு நங்கை மற்றும் தாதி சந்தனத்தாதியின் ஊர் இவ்வூர். அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்று 3 தீர்த்தங்களை காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்பதாக உடைய திருத்தலம் இத்தலம். ஆல், கொன்றை, வில்வம் இவற்றை தல விருட்சமாக உடையது. இங்குள்ள அகோர சிவபெருமான் மிகவும் பெருமை உடையவர். சிவபெருமானின் அகோர முகத்திலிருந்து தோன்றி மருத்துவாசுரனை கொன்றவர். இடது காலை முன்வைத்து வலது கால் கட்டை விரலையும் அடுத்த விரலையும் ஊன்றி நடக்கும் நிலையில் அழகான தோற்றத்தில் காட்சி தருபவர். 14 பாம்புகளை திருமேனியில் தரித்து கோரை பற்களுடன் காட்சி தருகிறவர். அம்பிகையின் சன்னதிக்கு அருகில் புதனுக்கு தனியாக இங்கே ஆலயம் உண்டு. ஜாதகத்தில் புதனுடைய பெருமையை சொல்லுகிற போது புத்திதாரா, புத்தி விவர்த்தன் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அவன் வித்தைகளுக்கு அதிபதி. இவரது பலம் கொண்டே பேச்சுத்திறன், விவேகம், பணிவு, பக்தி யுக்தி, கணித ஜோதிட திறமைகள், எழுத்து, நடனம், கலை, வைத்தியத்திறம் இவற்றை கணக்கிடுவார்கள். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புதபகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்து ஆழ்வாய் பண்புலியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று மக்கள் இங்கே வழிபாடு செய்வது வழக்கம். புதன் கிழமைகளில் அபிஷேகம் செய்வித்து பச்சை வஸ்திரம், மரகத மணி, வெண்தாமரை இவற்றால் அலங்காரம் செய்து புதனுக்குரிய மந்திரங்களை ஓதி நாய் உருவி சமித்தினால் யாகத்தீயை எழுப்பி பாசிப்பயிறு அன்னத்தை ஆகுதி செய்து ஆராதனை செய்து நாட்டக்குறிஞ்சி ராகத்தில் புதனுக்குரிய கீர்த்தனைகளை பாடி இங்கே வழிபாடு செய்வது என்பது சிறப்புடைய வழக்கம். புத்தியும் வித்தையும் தருகிறவன் புதன் என்பது புதனுடைய தனிச்சிறப்பு. அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஏனவர்